إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي زدني علما ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மதிப்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹின் அடியார்களே, உங்கள் முன்னால் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மற்றும் தோழர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் நிலவட்டும் என்று வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டியவனாக, பாதுகாப்பை வேண்டியவனாக, மகத்தான வெற்றியை வேண்டியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக இந்த குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலா நம்மை ஏற்றுக்கொள்வானாக, நம்மை பொருந்திக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்று ஜுமாவிலே நாம் பார்க்கவிருக்கும் செய்தி என்னவென்று சொன்னால், மனோ இச்சை மனிதனுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கக்கூடிய மனோ இச்சை என்ற தீமையை பற்றி ஒரு சில செய்திகளை நமக்கு மத்தியிலே ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா முதலாவதாக அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்ப்போம். நம்மீது கருணையுள்ள, பாசமுள்ள, இரக்கமுள்ள நாமெல்லாம் சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும், நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்று நம் மீது அதிகம் அக்கறையுள்ள அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லும் பொழுது மனிதர்களை பார்த்து சொல்கிறான், ஏமாந்து விடாதீர்கள். இந்த உலக ஆசைகளின் மூலமாக, இந்த உலக மோகத்திலே நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள், மயங்கி விடாதீர்கள், ஷைத்தானின் வலைகளிலே விழுந்து விடாதீர்கள், ஆபாசங்கள் அசிங்கங்களிலே நீங்கள் சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களிலே உபதேசம் செய்கிறான். எவ்வளவு கருணையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்பதை பாருங்கள். நம்மை படைத்தான், பரிபாலிக்கிறான், நமக்கு எது நல்லது கெட்டது என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான் இந்த குர்ஆனின் மூலமாக. காரணம் என்ன? இந்த குர்ஆனின் மூலமாக நாங்கள் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனின் ஊடாக பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நம்மை எதுவெல்லாம் அல்லாஹுடைய நேரான பாதையில் இருந்து வழிதவரச் செய்யும்,
எது நம்மை அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாக்கிவிடும், எதனால் நம்முடைய உள்ளங்கள் இருள் அடைந்துவிடும், இறுகிவிடும், உள்ளத்திலே ஈமானிய பிரகாசம் எடுபட்டுவிடும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்லித் தருகிறான். ஸுகின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, ஸுகின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. மக்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது அல்லது அழகாக்கப்பட்டுள்ளது மனிதனுடைய இச்சைகள், உள்ள கிளர்ச்சிகள், மனிதனுடைய அற்பமான சில ஆசைகள், அவற்றை மோகம் கொள்வது, அவற்றை தேடி ஓடுவது, அவற்றை நோக்கி விரைவது, அவற்றிலே விழுவது உங்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ஸுகின லின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. பெண்கள் முதலாவதாக சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்கள், அடுத்து ஆண் பிள்ளைகள், அடுத்து தங்கம் வெள்ளியிலான குவியல்கள், பிறகு அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், விவசாயங்கள், இவையெல்லாம் இந்த அற்பமான உலகத்தினுடைய இன்பங்களாகும். இந்த விஷயங்களின் பின்னால் தான் ஒரு மனிதன் சென்று கொண்டே இருக்கிறான். ஒரு நல்ல மாணவன் படித்து கொண்டிருப்பான், நல்ல முறையிலே படித்து கொண்டிருப்பான், அவனுக்கு பெண்ணாசை வரும், அவனுடைய படிப்பு வீணாக சென்றுவிடும். அவனுக்கு பெண்ணாசை வரும், படிப்பு அவனுக்கு வீணாக சென்றுவிடும். பிற்காலத்திலே சொல்வான், நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஃபஸ்ட் ரேங்க், என்ன மாதிரிலாம் யாருமே படிக்க மாட்டாங்க, என்ன மாதிரிலாம் யாருமே படிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு படிச்சுட்டு இருந்தேன், இந்த காதல் விவகாரத்தில் மாட்டின, என் படிப்பு வீணா போச்சு. இப்போ மனிதனுடைய ஆசை, உள்ள கிளர்ச்சி அந்த பெண்ணை நோக்கி அவனுக்கு செல்கிறது. ஒரு குடும்பம் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கும், திருமணமாகி போயிட்டு இருக்கும், மனிதனுடைய அந்த நஃப்ஸ் இருக்கிறது இன்னொரு பெண்ணின் மீது ஆசைப்படத்தான் செய்யும். சரியான மார்க்க அறிவு இல்லாததினால், அதை புரியாமல் இருப்பதினால் இன்னொரு பெண்ணின் மீது ஆசை வைத்து அந்த குடும்பமே வீணாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். அப்போ அங்கேயும் பெண்ணுடைய ஆசை வருகிறது. இப்படி வாழ்க்கையிலே பல தடங்கல்களுக்கு, பல இன்னல்களுக்கு பெண் மீது வைக்கக்கூடிய அந்த இச்சை தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தை விட்டு ஒரு பெண்ணுக்காகவே வாழக்கூடிய மக்களாக சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது சில ஆண்களுக்காகவே வாழக்கூடிய மக்களாக சில பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகத்துடைய அந்த மோகம், மனோ இச்சை. ஆண் பிள்ளைகள் அதே போன்று தான் ஆண் பிள்ளைகளும், சிலர்கள் ஆண் பிள்ளைகள் பெற்றெடுப்பது அது ஒரு பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் பிள்ளை பிறந்தால்தான் அது ஏதோ ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை போன்றும், பெண் பிள்ளைகள் பிறந்து விட்டால் வீட்டிலே ஏதோ கவலை வந்து விட்டுவதை போலும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் தங்கம் வாங்கி குவிப்பதை, தங்கத்தை வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும், கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் ஓகே, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சிலர்கள் கடன் கேட்பார்கள். பள்ளியின் நிர்வாகத்திலே, பைத்துல் மாலிடத்திலே வந்து கடன் கேட்பார்கள். வீட்டில் 10 சவரம் 15 சவரம் நகை இருக்கும், ஆனால் அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது பிற்காலத்தில் அவங்க பொண்ணுக்காக சேஃப்டி பண்ணி வச்சுருப்பார். யாராவது அப்படியே 50,000 ரூபா கடன் தருவாங்களா? யாராவது அப்படியே 1 லட்ச ரூபா கடன் தருவாங்களா? ஏன்னா இவருடைய சேஃப்டியை விட்டுற மாட்டார். அப்போ அந்த தங்கத்தின் மீது உண்டான அந்த மனோ இச்சை, இது போன்ற அடையாளமிடப்பட்ட குதிரைகள், அந்த காலத்திலெல்லாம் இன்றைய காலத்திலே குதிரைகளை பெரிதாக ஒரு வாகனமாக கருதுவது கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே வெள்ளை நிற குதிரைகள், சிகப்பு நிற ஒட்டகங்கள், இதுவெல்லாம் விலை மதிக்க முடியாத வாகனங்களாக இருந்தது. இன்று எப்படி விலை உயர்ந்த வாகனங்கள் இருக்கின்றதோ அது போன்ற அன்றைய காலகட்டத்திலே இதுவெல்லாம் மிகப்பெரிய உயர்ந்த வாகனங்களாக இருந்து கொண்டது. யாரிடத்தில் அந்த வாகனங்கள் இருக்கிறதோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள்.
அப்போ இன்றைய காலகட்டத்திலே நாம் அதை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பல வாகனங்களை வாங்குவது அல்லது விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குவதற்காக ஆசைப்பட்டு கொண்டே இருப்பது, அதன் பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பது. வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? நான் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கார் வாங்கணும், ஒரு BMW வாங்கணும், ஒரு ஆடி வாங்கணும். இந்த மாதிரி மிகப்பெரிய ஆசைகளை வைத்திருப்பார்கள். பொருளாதார வசதி இருந்தால், அவர்களுக்கு தேவை இருந்தால் அவர்கள் வாங்கி கொள்ளலாம், அல்லாஹ் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருந்தால். ஆனால் சிலர்கள் அது அந்த 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 வாங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அவருடைய மனோ இச்சை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கும்? எப்படியாவது நான் பெரிய ஒரு வாகனத்தை வாங்கிடணும், கடன் வாங்கியாவது வாங்கிடணும், மாதம் EMI கட்டியாவது அந்த காரை வாங்கி 4 பேருக்கு முன்னால் பந்தாவா இருக்கணும். இது ஒரு மனோ இச்சை. இந்த மனோ இச்சையின் பின்னால் செல்வது, விவசாய நிலங்கள் அல்லது லேண்டு, நிறைய இடங்களை வாங்கி குவித்துக் கொள்வது. காரணம் என்னவென்றால், ஏதாவது நடந்துச்சுன்னா பின்னாடி நமக்கு சேஃப்டி வேணுமா இல்லையா? சேஃப்டிக்கு கொஞ்சம் வாங்கிறது ஓகே, மொத்த ஊரையுமே வளைச்சி போடக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ இதுவெல்லாம் இந்த மனோ இச்சைகள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சில விஷயங்களுக்காக. அதான் அல்லாஹ் சொல்றார், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. இந்த பார்க்குறீங்களே, இந்த நீங்கள் விஷயங்கள்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லையா, அந்த இது உலகத்துடைய இன்பம். அது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பம் தான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப். யார் அல்லாஹ்வை பயந்து இருக்கிறார்களோ, யார் அல்லாஹுக்காக இருக்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே அழகிய மீளும் இடம் இருக்கிறது. யார் இப்படிப்பட்ட ஆசைகளை விட்டு துறந்து இருக்கிறார்களோ, நபியை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், குல் அஉனப்பிஉகும் பிகைரின் மின் ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல, நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இதைவிட சிறந்ததை நான் சொல்லி தரட்டுமா? யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ, இந்த உலகத்திலே ஆசாபாசங்களுக்கெல்லாம் மூட்டை கட்டிவிட்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ, மனம் போன போக்கிலே வாடாமல் பாவங்களை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? அங்கே பெரிய தோட்டங்கள் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே பல வகையான மரங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அவற்றின் அருகே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த சொர்க்கத்திற்கு அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே எந்த பெண்ணாசையை தவிர்த்து நீங்கள் வாழ்ந்தீர்களோ, எந்த பெண்ணு நீங்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணை தவிர வேறு யாரின் மீதும் இச்சை கொள்ளாமல் நீங்கள் வாழ்ந்தீர்களோ, அப்படிப்பட்ட இரையச்சமுள்ள அடியார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பரிசுத்தமான மனைவிகள். சந்தேகப்படணும் அவசியமே இல்லை, பியூர் மனைவி உங்களுக்கு தருவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறான். அல்லாஹுடைய பொருத்தம் அதைவிட மேலானது. அல்லாஹுடைய பொருத்தம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இங்க பாருங்க, யாரெல்லாம் இந்த உலக ஆசைகளை துறந்து அல்லாஹுக்காக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட செய்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நாம் விடுமுறை காலங்களிலே சுற்றுலா செல்வதாக இருந்தால் எங்கே செல்வோம்? எங்கே பச்சை பசேல்னு இருக்கோ, எங்கே நிறைய தண்ணி வருதோ, எங்கே நிறைய இயற்கையான வளங்கள் இருக்கிறதோ, எங்கே குளிர் பிரதேசங்களாக இருக்கிறதோ, எங்கே மலை பிரதேசங்களாக இருக்கிறதோ அங்கே தேடி போவோம். ஏன்னா அங்கே போனால் தான் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ரிலாக்ஸும் சில நேரங்களில் கிடைக்குது. அல்லாஹ் போதுமானவன். அப்போ இந்த ரிலாக்ஸை தேடி செலவு பண்ணி நம்ம போகிறோமா இல்லையா? அதை விட பன்மடங்கு அல்லாஹுடைய மனிதனுடைய யூகத்திற்கு அப்பாற்பட்டது அல்லாஹுடைய சொர்க்கம் என்பது நாம் நினைப்பது போன்ற அல்ல. இன்று இந்த உலகத்தில் பல மாளிகைகள் கட்டப்படுகிறது, பல ஹோட்டல்கள் கட்டப்படுகிறது. அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து நாம் வியந்து போகிறோம். என்ன அழகு, என்ன ஒரு உயரம், என்ன ஒரு பிரம்மாண்டம் பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் விட
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாலாறுகள், தேனாறுகள், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் எவ்வளவு அழகானதாக இருக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? யார் இந்த உலகத்திலே தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். நபி, அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லித் தருகிறான். வல்லாஹு பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் தனது அடியார்களை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறான். மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, அல்லாஹ் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், அல்லாஹ் என்னெல்லாம் பார்க்க மாட்டான், நான் தான் பாவியாச்சே. யாருடைய அமல் எப்படி இருக்கிறது, யார் எதை யோசிக்கிறார், யார் எதை சிந்திக்கிறார், யார் எதை பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த வசனத்தை நாம் புரிய வேண்டும். இந்த வசனம் நம்முடைய நஃப்ஸ் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்துபாவிலும் நீங்கள் கேட்பீர்கள். அந்த ஹம்து ஸலவாத் ஆரம்பித்ததற்கு பிறகு, இன்னல் ஹம்தலில்லாஹ் என்று ஆரம்பித்ததற்கு பிறகு, அகிலத்தின் அருட்கொடையாகிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃப்ஸிலிருந்து, நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள். வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா. அல்லாஹ்வே, என்னுடைய நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஓதுறமே, இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. என்ன அதெல்லாம்? இதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பாதுகாப்புகள் தான். அந்த இடத்துல ஆரம்பத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க? யா அல்லாஹ், என்னை நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸமீஇ வ மின் ஷர்ரி பஸரி வ மின் ஷர்ரி லிசானி வ மின் ஷர்ரி கல்பி வ மின் ஷர்ரி மனியி யானி ஃபர்ஜா. அல்லாஹ்வே, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸமீஇ. அல்லாஹ்வே, செவியுடைய தீங்கிலிருந்து நான் உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். செவியுடைய தீங்கு என்றால் என்ன? கண்டது கலைதியும் பேசுவதை காது கொடுத்து கேட்பது. ஒரு புறம் பேசுவது பாவம் என்று சொன்னால், மறுபுறம் அந்த புறத்தை நன்கு காது கொடுத்து கேட்பதும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அல்லாஹ் நான் உடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஆடல்கள் பாடல்களை கேட்டு ரசிப்பது, அப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் ரஹ்மானே உடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி பஸரி, கண்ணுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த கண் எதையெல்லாம் பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்ற ஒரு முறை இருக்கிறது. உடலுக்கு எது தேவை, எது தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியுமா? எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று எப்படி ஒரு வரைமுறை இருக்கிறதோ, அது போன்று எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது என்பதற்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், கண்ணுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னைக்கு கண்ணுடைய தீங்குக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. அது என்ன தீங்கு? ஒரு காலகட்டத்திலே தொலைக்காட்சியின் மூலமாக, சினிமாக்களின் மூலமாக, சீரியல்கள் மூலமாக சீரழிந்த காலம் இருந்தது. ஆனால் இன்று செல்போன்களின் மூலமாக சீரழிந்து கொண்டே இருக்கிறார்கள் இளைஞர்களும் வயதானவர்களும். அதற்கு வயது வரம்பே கிடையாது. நல்ல பெண்களாக இருப்பார்கள், செல்போன்களை பார்த்து பார்த்து குடும்பங்கள் அழியக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது. நல்ல பிள்ளைகளாக, நல்ல படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பான், செல்போன்களை பார்த்து பார்த்து அவன் கண்ட ஆபாசங்களையும் அதிலே பார்க்க ஆரம்பித்து விடுகிறான். நீங்கள் வலைதளங்களிலே சென்று ஏதாவது நீங்கள் டைப் செய்தாலே போதும், நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் அதிலே வரக்கூடியதெல்லாம் ஆபாசங்கள் ஒரு புறம் விளம்பரமாக வந்து கொண்டே இருக்கும்.
நாம் பார்க்க கூடாது என்று நினைத்தாலும் நம்மை பார்க்க வைக்கிறது இன்றைய சமூக ஊடகங்களும் வலைதளங்களும். அதை பார்க்கும்போது மனிதனுடைய ஆசை அங்கே செல்கிறது. எனவே தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமின் ஷர்ரி பஸரி என்று கேட்டார்கள். கண்ணுடைய தீங்கிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. வமின் ஷர்ரி லிசானி, நாவிலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பை கொடு ரஹ்மானே. நாவுடைய தீங்கு, நாவு இருக்கிறது என்பதற்காக என்ன வேணா பேசிவிடலாம் என்று இல்லாமல் இந்த நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு. வமின் ஷர்ரி கல்பி, உள்ளத்துடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்தருள் புரிவாயாக. வமின் ஷர்ரி மணியி, இந்திரியத்துடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அதாவது பால் உறுப்புடைய அந்த தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பயமே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் நாம் எப்படி பயப்பட வேண்டும்? இந்த உலகத்திலே பிற சரீர இச்சைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு முழுமையான மனிதர் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாநபியே இது போன்ற பிரச்சனைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பயந்து துஆ கேட்டிருக்கிறார்கள். நம்முடைய பயம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபி, எல்லோ மக்களாலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட நபி, நாளை மறுமையிலே நமக்காக சிபாரிசு செய்வதற்காக காத்திருக்க கொண்டிருக்கிற நபி அல்லாஹ்விடத்தில் இவ்வளவு பயந்து இந்த நஃப்ஸிற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய நஃப்ஸை நாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வமா மஸ்ஸத் கஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஃப் இம்ரஅத்தின் கத். அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பல சஹாபாக்களும் பல சஹாபிய பெண்களும் வருவார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரங்களை பிடித்து பையத்து செய்வார்கள். அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை துணை இல்லை, அவனுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்வார்கள். விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்கள், திருட மாட்டேன் என்று சொல்லுங்கள், பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள். இஸ்லாத்துடைய நாகரீகங்களை சஹாபாக்களுக்கு கற்றுத் தருவார்கள். அதே போன்று சஹாபிய பெண்களுக்கும் கற்றுத் தருவார்கள். சஹாபாக்களுக்கு கையை கொடுத்து பையத் செய்தார்கள் என்று சொன்னால் சஹாபிய பெண்களுக்கு கை தொடாமல் தூரம் நிற்க வச்சே சொல்லி தருவாங்க. சொல்லுங்க, அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள். அல்லாஹுடைய முபாரக்கான அந்த கை இன்னொரு பெண்ணின் மீது பட்டது கிடையாது. ஹலாலான பெண்களை தவிர மற்ற எந்த பெண்ணின் மீதும் பட்டது கிடையாது. இந்த அளவுக்கு பாதுகாப்பாக, இந்த அளவுக்கு மிக தலை சிறந்த தலைவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? மந்திரிக்க போறன்ற பேரில் பெண்களை போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. தர்கா பக்கம் போவாதீங்க, அங்கே இணை வைப்புகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கே ஒரு தலைவர் உட்கார்ந்துருப்பார். அவர் போட்டு குத்துன்னு குத்துறாரு அல்லது கண்ட இடத்துல தடவுறாரு. இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த மகான் கை வைப்பதால் அல்லது இந்த மகான் போட்டு குத்துவதால் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்து விடும் என்று நினைக்கிறார்கள். மகானுக்கெல்லாம் மகானாக இருந்த பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணை வைக்க கூடாது, அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட இன்ன பிற பெண்களுடைய கரங்கள் தொட்டதில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுவல்லவா இஸ்லாமிய பண்பு? அன்பிற்குரிய பெண்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஷிஃபா என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. நோயை கொடுப்பவனும் அல்லாஹ், நோயை எடுப்பவனும் அல்லாஹ். ஒரு நோய் நமக்கு வந்துவிட்டது அல்லது வேற ஏதாவது பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வந்துவிட்டது என்றால் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேளுங்கள். இது போன்ற மத குருமார்களிடத்திலே சென்று சுய மரியாதைகளை இழந்து விடாதீர்கள், சுய ஒழுக்கங்களை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவருடைய தம்பியின் கையே உங்கள் மீது படக்கூடாது என்று சொன்னால் மத குருமார்கள் மகான்களுடைய கைகள் எல்லாம் உங்கள் மீது பட
இஸ்லாத்திலே அனுமதி இருக்கிறதா என்ன? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனோ இச்சை எந்த அளவுக்கு நம்மை காயப்படுத்தும், நம்முடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு நாசப்படுத்தும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, நம்முடைய மனோ இச்சை ஈமானையே அழித்துவிடும். மேலும் நம்முடைய ஈமானை அடியோடு அப்படியே துடைத்தெறிந்துவிடும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று இந்த பெண்களை தொடுவது, பெண்களிடத்திலே மனோ இச்சையை நாம் காட்டுவது என்பதெல்லாம் எவ்வளோ ஒரு மோசமான நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலாகித்து சொல்கிறான், என்னுடைய அடியார்கள். எப்படி? என்னுடைய அடியார்கள் ரொம்ப அன்பாக பாசமாக நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு சென்றால் எப்படி நாங்கள் மார்த்தட்டி சொல்வோமோ அது போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூமின்கள் என்றால் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்கள் மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், பாதுகாக்கக்கூடிய பெண்கள். தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள், பாதுகாக்கக்கூடிய பெண்கள். இன்னைக்கு மானம் என்று சொன்னால் அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது, ஆண்களுக்கு இல்லை என்பதை போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி விடுகிறார்கள். உதாரணமாக ஒரு சிறுநீர் கழிக்க சென்றோம் என்று சொன்னால் ஒருவருடைய உறுப்பை இன்னொருவர் பார்த்து கொண்டே சிறுநீர் கழிப்பது. என்ன ஆம்பளைக்குள்ள ஆம்பளை என்னப்பா இருக்கு, ஆம்பளைக்குள்ள ஆம்பளை என்ன இருக்கு என்று இவர் மோசமான ஒரு நிலையை உணர்ந்து இன்ன பிற மக்கள் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மக்களும் அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ஒருவருடைய உறுப்பை இன்னொருவர் பார்க்காமல் இருப்பது. யார் வாய்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாவையும் தொடைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பையும் பாதுகாக்கிறாரோ அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்முடைய மனோ இச்சைகளை பாதுகாத்து நம்முடைய மர்ம உறுப்புகளை பாதுகாக்க வேண்டும். எதுவெல்லாம் தோணுகிறதோ, எப்படியெல்லாம் தோணுகிறதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் நாளை மறுமையிலே சொர்க்கம் கிடைக்காது. மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் மட்டும் சொல்லவில்லை, மாறாக சூரத்துல் அஹ்ஸாபுடைய அத்தியாயத்திலும் சொல்லித் தருகிறான், சூரத்துல் மஆரிஜிலும் சொல்கிறான். யார் இந்த மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தன்னுடைய மனைவிமார்களை தவிர தன்னுடைய இச்சைகளை வேறு யாரிடத்திலும் காட்ட மாட்டார்கள். யார் யார் அப்படி செய்வார்களோ அவர்கள் எல்லை மீறியவர்கள், வரம்பு மீறியவர்கள். மனைவியை தவிர தன்னுடைய ஆசைகளை இன்னொருவரிடத்தில் காட்டுவது என்ன? அது வரம்பு மீறியவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் இந்த பெண்ணின் மூலமாகத்தான் விபச்சாரம் ஏற்படுகிறது, பெண்ணுக்கு ஆணின் மூலமாக விபச்சாரம் ஏற்படுகிறது. எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வலா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா, அது மானக்கேடானதாக இருக்கிறது, அது கெட்ட வழியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது இபாதுர் ரஹ்மான் சூரத்துல் ஃபுர்கானிலே, சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதியிலே மூமின்கள், உயர்ந்த மூமின்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று பல புகழ் மாலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மூமின்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறான். இந்த இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், வலா யஸ்னூன், அவர்கள் ஜினாவின் பக்கம் நெருங்க மாட்டார்கள், அவர்கள் ஜினாவின் பக்கம் நெருங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். வெற்றியுள்ளவர்கள் யார், வெற்றியுள்ள மூமின்கள் யார்? அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை தவிர, தன்னுடைய கணவன்மார்களை தவிர அவர்கள் வேறு யாரிடத்திலும் உறவு கொள்ள மாட்டார்கள், தன்னுடைய மனோ இச்சைகளுக்கெல்லாம் அவர்கள் உட்பட மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மூமின் என்ற அத்தியாயத்திலும் சொல்லித் தருகிறான். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே வாழும்போது இந்த உலக ஆசைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். எப்படியாவது நாம் இந்த உலகத்தினுடைய உச்சத்திற்கு சென்று விட வேண்டும் என்று நினைப்போம். அதற்காக நம்முடைய மனோ இச்சை மனம் போன போக்கிலே வாழ்வதற்காக நம்முடைய மனோ இச்சை நம்மை தீண்டிக் கொண்டே இருக்கும்.
அந்த நேரங்களில் தான் இது போன்ற துஆக்களை கேட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு பெற வேண்டும். அல்லாஹுடைய வேதனை என்பது மிக கடுமையானது, அல்லாஹுடைய அந்த பிடி என்பது மிக கடுமையானது என்பதை உணர்ந்து நம்முடைய மார்க்கத்திலே நாம் பயணிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் எல்லா பாவங்களுக்கும் உண்டான தண்டனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே விவரித்திருக்கிறான், ஒரு சில பாவங்களை தவிர. அந்த ஒரு சில பாவங்களிலே குறிப்பான ஒரு பாவம் என்னவென்று சொன்னால் விபச்சாரம். யார் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் பொதுவெளியிலே வைத்து அவர்கள் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். அவர்கள் மீது இரக்கம் காட்டாதீர்கள் என்று சொல்கிறான் இரக்கம் காட்டக்கூடியவன். பொதுவெளியிலே வைத்து அவர்கள் திருமணமானவர்களாக இருந்தால் பொதுவெளியிலே வைத்து செய்ய வேண்டும் அவர்களை. இன்னைக்கு எவ்வளோ பாலியல் குற்றங்கள் ஏற்படுகிறது, எவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 85 வயது மூதாட்டியாலும் நிம்மதியாக செல்ல முடியவில்லை, 2-3 வயது குழந்தைகளாலும் நிம்மதியாக செல்ல முடியவில்லை. காரணம் என்னவென்றால் இவர்களுடைய மனோ இச்சைகளுக்கெல்லாம் இந்த மக்களும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தண்டனைகளும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான தண்டனைகள் இந்த இஸ்லாமிய வழிமுறைப்படி கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் நிச்சயமாக இது போன்ற குற்றங்கள் தடுக்கப்படும். மேலும் இன்னைக்கு என்ன உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்றாங்க, யாரோட வேணா இருக்கலாம், திருமணம் ஆனாலும் சரி திருமணம் ஆவாட்டியும் சரி, யாரோட வேணா இருக்கலாம் என்று வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய அளவுக்கு இன்று இந்தியாவுடைய நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற மனம் போன போக்கிலே போல்பவர்களுக்கெல்லாம் இங்கே இஸ்லாத்திலே இடமில்லை. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் தண்டனை, யார் இந்த உலகத்திலே பாவம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் தான் தண்டனை. ஆனால் ஒரு சில மக்களுக்கு மட்டும் இந்த உலகத்திலேயே தண்டனை. என்ன தண்டனை? இப்போ புறம் பேசுறாருன்னா அந்த உலகத்திலே தண்டனை கிடையாது, அதுக்கு தௌபா இருக்கு, இஸ்திக்ஃபார் இருக்கு. ஒருத்தர் பொய் பேசுறாருன்னா இந்த உலகத்தில் தண்டனை இல்லை, தௌபா இருக்கு, இஸ்திக்ஃபார் இருக்கு. அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அல்லாஹ் நாளை மறுமையிலே மன்னிப்பான். தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் நாளை மறுமையிலே தண்டனை இருக்கிறது. ஆனால் ஒருவன் விபச்சாரம் செய்தால், அவன் திருமணம் ஆகாதவனாக இருந்தால் 100 கசையடிகளை கொடுக்க வேண்டும். திருமணம் ஆனவனாக இருந்தால் பொதுவெளியிலே வைத்து அவன் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். இந்த அளவுக்கு கடுமையான தண்டனை இந்த விஷயத்தில் இருக்குது என்று சொன்னால் இது மானக்கேடான செயல், இது அருவருக்கத்தக்க செயல், இது மிகவும் மோசமான செயல் என்பதை விளங்கி முஸ்லிம்களாகிய நாம் விளங்கி இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தர் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹின் நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த துன்யாவிலே இப்படிப்பட்ட அவமானமான ஒரு தண்டனை என்று சொன்னால், யார் விபச்சாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துன்யாவிலே இப்படி மோசமான தண்டனை என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில், அதாவது மிஅராஜுடைய பயணத்திற்கு செல்லும் பொழுது நரகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை பார்க்கிறார்கள். என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அந்த பாவங்களுக்கு உண்டான தண்டனைகளை பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது ஒரு தண்டனை, இந்த விபச்சாரம் செய்தவருடைய தண்டனை என்னவென்று சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு தண்ணூர் அடுப்பு போன்று ஒரு பொருள். அது அந்த தண்ணூர் அடுப்பிலே, இந்த தந்தூரியெல்லாம் செய்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரியான ஒரு அடுப்பு. அதனுடைய வாய் சின்னதாக இருக்கும், அதனுடைய வயிறு பெரிதாக இருக்கும். அதன் உள்ளே அம்மனமாக ஆணும் பெண்ணும் போடப்பட்டு அதுக்கு உள்ளே என்ன இருக்கும்னா கடுமையான நெருப்பு இருக்கும். அந்த நெருப்புடைய ஜுவாலையின் காரணத்தினால் அந்த நெருப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விபச்சாரிகள் மேலே வருவார்கள். வாய் சிறியதாக இருப்பதால் திரும்பவும் அந்த நெருப்புக்குள்ளேயே செல்வார்கள். இதை பார்த்து பயந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன இதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சில அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை காண்பித்து விட்டு, அதோ பார்த்தீர்களே, அந்த தண்டனை யாருக்கு தெரியுமா? யார் இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவியை தவிர்த்து இன்ன பிற பெண்களோடு அல்லது இன்ன பிற ஆண்களோடு தன்னுடைய இச்சையை தீர்த்து கொண்டார்களோ
அல்லது அதற்காக முற்பட்டார்களோ, அதுவே வாழ்க்கையாக நடந்து கொண்டிருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த தண்டனை என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வளோ பெரிய மோசமான தண்டனை என்பதை பாருங்கள். சாதாரண ஒரு தீக்குச்சியை கொளுத்தி உங்க மேலே வச்சு பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், தாங்க முடியாது. நரகத்துடைய ஜுவாலையின் காரணத்தினால் அவர்கள் அந்த உள்ளிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு நெருப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான நெருப்பாக இருக்கும். நாளை மறுமையிலே அந்த நரக நெருப்பை விட்டு பயந்து கொள்ளுங்கள் என்றே பல ஹதீஸ்களும் பல ஆயத்துகளும் இருக்கிறது என்றால், நரக நெருப்பு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. மனோ இச்சைகளுக்கெல்லாம் உட்பட்டு, நம்முடைய செல்போனில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் உட்பட்டு நாம் இஸ்லாத்தை துறந்து நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாமல் சென்றுவிடும். இன்று இந்த விபச்சாரம் எந்த அளவுக்கு பெருகிவிட்டது என்றால், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்ன விஷயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் செய்யும் போது கைகளை கொடுக்காமலேயே பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, பையத்துகளை சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு ராபிடோ, ஓலா போன்ற இது போன்ற ஆப்புகளின் மூலமாக பெண்கள் ராபிடோ ஓட்டுறாங்க, அவங்க பிரச்சனைகளுக்காக ஓட்டுறாங்க, வாழ்வாதாரத்துக்காக ஓட்டுறாங்க. சரி, ஓகே. ஆண்கள் அவர்கள் பிரச்சனைகளுக்காக ஓட்டுகிறார்கள். ஆனால் ஆண்கள் சில பெண்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள், பெண்கள் சில ஆண்களை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள். இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருப்பதே மிகப்பெரிய ஒரு பாவம், அது நரகத்திற்கு கொண்டு செல்லு தள்ளிவிடும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட இன்று இஸ்லாமிய பெண்களும் சரி, இஸ்லாமிய ஆண்களும் சரி, அவசரத்துக்கு என்ன பண்ணுறது, ராபிடோ போட்டால் தான் வரும், ஓலா போட்டால் தான் வரும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்நிய ஆணோடு பயணிக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது, அந்நிய பெண்களோடு பயணிக்கக்கூடிய அவலநிலை இருக்கிறது. இது போன்ற சுய ஒழுக்கங்கள் எல்லாம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாம் இஸ்லாத்தில் இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் வெறும் குர்பானை கொடுப்பது, அதே போன்று தொழுவது, நோன்பு வைப்பது மட்டுமல்ல, இது போன்ற சுய ஒழுக்கங்களை, வாக்குறுதிகளை, பேச்சுக்களை முறையாக பேசுவது, ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கும் என்பதை உணர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் இது போன்ற மனோ இச்சைகளை விட்டு பாதுகாப்பானாக, நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நம்முடைய மனோ இச்சைகளுக்கு ஏற்றவாறு நாம் நடக்காமல் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியர் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல் والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى وأولى وأعز وأتم وأهم وأقوى وأكبر. قيموا الصلاة.